அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம் அரங்கத்துக்கு வந்திருப்பவர் சமூக போராளி, தமிழர் நீதி கட்சியின் நிறுவன தலைவர் சூபா இளவரசன் அவர்கள் நம் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பின்பு கிட்டத்தட்ட நான் ஒரு நாளிதழில் இருக்கும்போதெல்லாம் உங்களுடைய கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கிறேன். நான் மிகப்பெரிய ஒரு போராளி, கடினமான போராளி இல்லை, பல இன்னல்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இது வந்திருக்கீங்க. சமூக நீதி கட்சி இல்லையா? தமிழர் நீதி கட்சி. தமிழர் நீதி கட்சி. இந்த அரசியலில் உங்கள் நீதி கட்சி எதுவும் போட்டிக்கிட்டுதா, இல்லை யாருக்கு ஆதரவு ஏதாவது கொடுக்குறீங்களா? திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம். திமுக கூட்டணி. ஓ சார், எதன் அடிப்படையில் திமுக கூட்டணி ஆதரிக்கிறீங்க? திமுக கூட்டணி ஒரு பெரியார் வழி அண்ணா மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ் மக்களில் ஒரு மூட பழக்க வழக்க கருத்து பிரச்சாரம், நாத்திக கொள்கையில் ஆழமாக ஊறி வளர்ந்த ஒரு கட்சி. அதுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நுழையுது. அது குஜராத் போல் நம்ம தமிழ்நாட்டையும் மாற்றிடும். பிரதானமாக அந்த ஒரு மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் கொள்கையை மையமாக வச்சுருக்கு. அந்த தலைமை இங்கே உள்ள நுழைஞ்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக அது இருக்குது. அது பிரதான எதிரியாகவும் இருக்குது இந்த மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எதிராக தான் இருக்குது. அதனுடைய நடவடிக்கையே அதுக்குன்னு ஒரு அகண்ட பாரதங்கிறாங்க. அகண்ட பாரதம்னா என்ன அப்படிங்கும்போது அது பிற்போக்கான ஒரு தன்மை தான். அவங்க மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை அவங்க வைக்கல. திமுகவில் இருக்குது. அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கான்செப்டில் தானே இருக்காங்க பிஜேபி. இது ஆங்கிலேயன் வருகைக்கு முன்பு 556 சமஸ்தானமாக இருந்தது. அவங்க தான் வணிகத்துக்காக வந்தவங்க தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசர்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி அவங்க 556 சமஸ்தானங்களை ஒன்றிணைச்சி பிரிட்டிஷ் இந்தியான்னு அவங்க தான் பேர் வச்சாங்க. போகும்பொழுது பாகிஸ்தானை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாகிஸ்தான் ஆதிக்கம், அவங்க மொழி ஆதிக்கம் பண்ணாங்க. அதுலேருந்து நாங்கள் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேசம் தனியாக போயிட்டுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு முதல்ல அவர் பிரதமராக இருக்கும்பொழுது ஹிந்தியை திணிச்சார். அப்போ ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நாடு கிடையாது, ஒரு இனம் கிடையாது. அப்போது அந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதில் 375 பேர் இறந்துருக்குறாங்க. அப்போ இங்கே மொழி வழி மாநிலம் ஒரு அமைப்பை உருவாக்கி, ஒரு குழுவை உருவாக்கி ஜவஹர்லால் நேரு அவரேவே இங்கே 56ல் மொழி வழி மாநிலத்தை பிரித்தாங்க. அதிலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி, குஜராத்தி, இப்படி பஞ்சாபி, நாகா, மணிப்பூர், மிசோரம், இப்படி மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியல் சாசனத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அகண்ட பாரதங்கிறாங்க. அப்போ இன்னும் சமஸ்கிருதத்தை இன்னைக்கு கொண்டு திணிக்கிறாங்க. சமஸ்கிருதங்கிற ஒரு நாடு, அது பேசக்கூடிய ஒரு இனம் கிடையாது. இது அவங்க என்ன இருந்தாலும் அவங்க அந்த மேலாதிக்கத்தன்மை இருக்குது. தமிழ் இனத்தின் மீது ஒரு மொழி ஆதிக்கம், கலாச்சார பண்பாட்டு ஆதிக்கம் இருக்குது. அப்போ அதுக்கு இன்றைக்கி பிரதான எதிரியாக இருக்கிறாங்க. தமிழ் இனத்துக்கு பிரதான எதிரியாக இருக்குது. தமிழ் இனத்தை போல் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிஜேபி எதிராக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திப்பதை எப்படி பார்க்குறீங்க? அது அதிமுக அந்த தலைமையை எம்ஜிஆர் தலைமை உருவாகி ஜெயலலிதா அவங்க கூட்டணியை ஜெயலலிதா இருக்கும் பொழுது பிஜேபியினுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இருக்கும் வரை பிஜேபியை நான் அவங்களோட கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட, தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட, நான் தமிழ்நாட்டில் நான் லேடி, நான் மோடியா லேடியா அப்படிங்கிற ஒரு சபதம் விட்டாங்க. தனிச்சு நின்னாங்க. எந்த ஒரு நிலையிலையும் அவங்க எடுத்த அதே அவங்க அந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற உரிமையை அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க இருக்கும் பொழுது, கலைஞர் ஆளுமை இருக்கும் பொழுது, ஜெயலலிதா ஆளுமை இருக்கும் பொழுது, எம்ஜிஆர் இருக்கும் பொழுது, காமராஜர் இருக்கும் பொழுது,
அண்ணா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அவங்க வந்து மத்திய அரசினுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இல்லை. பிஜேபியினுடைய வளர்ச்சி இங்கே இல்லை. இப்போ இவங்க மெல்ல மெல்ல உள்ளே வரும்பொழுது அது தமிழகத்துக்கு பெரிய ஒரு இந்த தமிழ்நாட்டை நாலாக பிரிப்பாங்க அவங்க. வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு நாடு இப்படி பிரிப்பாங்க. அப்போது ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை பிளவுபட்டு இப்போ ஏற்கனவே இங்கே ஜாதி ரீதியாக மத ரீதியாக ஊக்கப்படுத்துகிறாங்க. ஒரு பிரித்தாட்சியை உண்டு பண்ணுவாங்க. ஆமாம், ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி முள்ளால் எடுக்கிற திட்டத்தை வச்சாங்களோ அதே தன்மையில் தான் இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. கிராமத்தில் இன்னும் அந்த ஜாதிய மேலாதிக்கம் இருக்குது. அப்போ அது இப்போ ஆர்எஸ்எஸ் வந்துச்சுன்னா அதனுடைய கொள்கையே தானே. அவங்களுக்கு அகண்ட பாரதம். அவங்க வந்து அந்த பன்னாட்டு கம்பெனியை உள்ளே விட்டு மொழியை சிதைக்கிறது, இனத்தை அழிக்கிறது, இங்கே இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது. அதுதான் அவங்களுக்கு வேறு. அந்த பாருங்கள், வேத மொழிங்கிறாங்க சமஸ்கிருதத்தை, அவங்க ஆண்டவன் மொழிங்கிறாங்க, கடவுள் மொழிங்கிறாங்க. அப்போ தமிழ், அப்போ செம்மொழி. அப்போ செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை வந்து எப்படி சிதைக்க முடியும்? அப்போ சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே தோன்றிய மொழி தமிழ் மொழின்றாங்க. ஆமாம், தமிழ் மொழி மூத்த மொழி, உலகத்திலே மூத்த மொழி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏன் சமஸ்கிருதத்தை உள்ள திணிக்கணும்னு நினைக்கிறேன். அது அவங்களுடைய மேலாதிக்கம், அந்த சாதி ஆதிக்கம். அந்த அவங்களுடைய அந்த நான்கு வர்ண கோட்பாடுன்னு இருக்குது. வடவர்கள் வந்து இந்த பிராமணர்கள் வந்து அவங்க திட்டமிட்டு தமிழினத்தின் மீது தமிழை விட ஒரு மென்மையான மொழி, ஒரு மூத்த மொழி உலகத்திலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது செம்மொழி. இப்போ உலக நாடுகளில் 5 மொழி இருக்குது. அதில் ஒன்று மூத்த மொழியாக இருக்கிறது செம்மொழி, சீனா அடுத்தது இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஒரு இனமும் கிடையாது, ஒரு நாடும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அது அவங்களுடைய ஆதிக்கம். அந்த பிராமணர்கள் வந்து அவங்களுடைய மேலாதிக்கத்தை இங்கே கொண்டு வராங்க. 4 வர்ண கோட்பாடு தான் இங்கே நடக்குது. இன்னும் சாதிய கட்டமைப்பு முறையில் தான் நிர்வாகமே நடக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆபத்தான ஒரு திமுகவோட ரொம்ப ஆபத்தான சக்தியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி நிர்பந்தம் பண்ணி தான் அவங்க வச்சுருக்கிறது போல தெரியுது. அவருக்கு வந்து ஏன்னா இடையில அவர் வந்து வெளியே வராரு, பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வராரு, உணர்றாரு, தான் தப்போ வந்து உணர்றாரு. எப்படி முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எப்படி அவங்க உணர்ந்தாங்களோ அதே போல் எடப்பாடியாரும் உணர்ந்தார். நிர்பந்தம், அவர் பேரில் ஒரு நிர்பந்தம். ஏன்னா இந்த கட்டமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 100க்கு 100 எல்லாமே நேர்மையாக காமராஜர் மாரி ஆட்சி இங்கே இல்லை, பேரறிஞர் அண்ணா போல் இங்கே இல்லை. எல்லாமே கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் சில்லறையாக தான் இருக்குது. லஞ்ச ஊழல் தான் மேலோங்குது. அதில் பெரிய ஆபத்தான சக்தி வந்து இன்றைக்கி காங்கிரஸை விட பிஜேபி ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து திமுக கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆமாம். எப்படி உலக மக்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தான பெரிய தீய சக்தியாக இருக்குது குறிப்பு அமெரிக்க ஏகாதிபத்தியம். அப்போ உலக மக்களுக்கெல்லாம் எதிரி. அந்த அடிப்படையில் இங்கே இந்திய துணைக்கண்டத்தில் பிரதான எதிரி இந்திய மக்களுக்கு, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய 137 கோடி மக்களுக்கும் வந்து இங்கே பிரதான எதிரி வந்து உங்களுக்கு பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ். அது யாரும் வந்து மக்களை வாழ வைக்காது. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, உலகத்துக்கு எப்படி அமெரிக்கா ஒரு எதிரி மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கே பிஜேபின்றீங்க. அமெரிக்கா அவன் வந்து பெரிய வல்லரசு நாடு, நான் தான் எல்லாம் டிசைட் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து உங்களுக்கு முதல்ல உலக நாடுகளை கபலீகரம் பண்ணுறது தான். அவன் ஒரு யூத கம்பெனி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க 21 கம்பெனி வச்சுருக்காங்க, ஆயுத உற்பத்தி தான். இப்போ பல்வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளை பிளவுபடுத்தி அவங்க ஆயுதம் விற்கிறது. உலக நாடுகளுக்கு ஆயுதம் ஏற்றுமதி தான். அப்போ ஒரு நாட்டு கபலீகரம் பண்ணுறது. அப்போ முழுக்க அதே போல் அமெரிக்கா வந்து உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஆயுத போராட்டத்தின் வன்முறையை தூண்டி விட்டு அவன் ஆயுத தோட்டா துப்பாக்கி விற்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் வியட்நாமில் போய் அவர் போர் தொடுத்தாங்க. அவங்க தனியாக போய் அமெரிக்கா தனியாக போய் அங்கே அடிபட்டு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு பல்வேறு நாடுகள் இப்போ ஈராக் மேலே போர் தொடுத்தாங்க. அவர் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் அணு ஆயுதமே கிடையாது. அங்கே கான்செப்ட்ல தான் ஈரான். ஆமாம், அங்கே உள்ள கனிம வளங்களை அதாவது குருட்டாயில் திருடுறது. அப்போ அங்கே குருட்டாயில் திருடுறது, அங்கே உள்ள கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது. அதே போல் வியட்நாமில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தானில் அப்படி தான் படையெடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான்லேயும் தோல்வி தான் தழுவுனாங்க. இப்போ அதே போல் ஈரானில் அப்படி தான் அவங்க அணு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது உள்ள தவறுதலான ஒரு ஆளை ஒரு பரியை போட்டுட்டு அங்கே உள்நோக்கம் என்னன்னா இவங்க இந்த பெட்ரோலியம் திருடுறது தான், குருட்டாயில் திருடுறது தான் அமெரிக்கா சமூக பெரிய ஒரு பெரிய தீய சக்தி, உலக மக்களுக்கு எதிரி. அப்போ அவங்க அந்த அமெரிக்க மக்களை நான் சொல்ல, அங்கே உள்ள ட்ரம்ப் அங்கே உள்ள அமைப்பு எல்லாமே இந்த உலக மக்களை வந்து மொழி விடுதலையே அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. எல்லா நிலையிலுமே அவங்க வந்து முழுக்க ஆயுத போட்டி விற்பனை
இந்த மாரி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, அந்த உழைப்பை சுரண்டுறதுக்கான பிரதான உலக மக்களுக்கு இவங்க இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்கள் உலக நாடுகளில் நடந்த போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் அந்த தலைமையை அழிப்பாங்க. இப்போ நம்ம ஈழத்தில் எப்படி பிரபாகரன் அழிச்சாங்களே, அப்போ வியட்நாமில் அப்படி தான் தலைமையை பார்த்து இவங்க அழிப்பாங்க. அப்படி தான் இப்போ ஈரான் அதிபரை அழிச்சிருக்கிறாங்க. அப்போ சர்வதேச போர் விதிமுறையை கூட இவங்க கடைப்பிடிக்கல. அதுபோல் இப்போ பாருங்கள், இவர் நம்ம இந்திய ஒன்றிய பிரதமர் இங்கேருந்து இஸ்ரேல் போயிட்டு வராரு. போயிட்டு வந்து இங்கே நம்ம இந்திய ஒன்றியத்தில் இங்கே இறங்கலை, உடனே அங்கே போர் நடக்குது. அப்போ என்ன நோக்கம், உள்நோக்கம் என்ன? அப்போ இவங்க திட்டமிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், மற்ற நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு சர்வதேச போர் விதிமுறையை கடைப்பிடிக்கணும். அப்போ பள்ளிக்கூடத்தில் குண்டு வீசக்கூடாது. அவங்க அந்த மேலே குண்டு வீச, ஆமாம், அந்த அதிபர் அந்த அலுவலகம் அரசு அலுவலகத்தில் குண்டு வீசக்கூடாது, விதிமுறை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இலக்கை பாருங்கள், அந்த அதிபர் மாளிகையிலையும் குண்டு வீசுகிறாங்க, பள்ளி குழந்தைகள் மீதும் குண்டு வீசுகிறாங்க, மருத்துவமனை மேலேயும் குண்டு வீசுகிறாங்க. அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரெண்டு மனித சமுதாயத்துக்கு விரோதமான ஒரு தீய சக்தியாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால தான் அவங்க தோல்வி தழுவுறாங்க. இப்போ அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 88-89 லட்சம் மக்கள் வந்து ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சமீபத்தில் நடத்தினாங்க. 50 மாகாணத்தில் இதுவரையும் அமெரிக்கா தோன்றிய நாளில் இருந்து இதுவரையும் இப்போ இத்தகைய ஒரு போராட்டம் நடந்ததில்லை. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, அந்த அமெரிக்க மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஈரான் மேலே தொடுக்கிறது அநீதியான போர். முக்கியமான அதிகாரிகளே ராஜினாமா பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப கடுமையாக வேற சொல்லிட்டு போயிருக்காரு, இவர் இருக்கிறதுலே பெரிய முட்டாள் இவர் அப்படின்னு. அவங்க இதில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் ராஜினாமா பண்ணி. முட்டாள் கூட ஒரு வகையில் உணர்வான், சைக்கோ. இவர் வந்து ஒரு சைக்கோ நிர்வாகம். அதாவது எப்படின்னா, நீங்கள் சைக்கோ வந்து ஒன்றுமே நீங்கள் ஆள் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். முட்டாள்லாம் நம்ம முட்டாளை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம எதிரின்னா எதிரியை கண்டுபிடிச்சிடலாம். துரோகி மாரி இவர், இந்த மனித குலத்துக்கு இவர் துரோகி. இவர் எப்படி அமெரிக்காவுக்காக நான் பெருமை சேர்க்கிறேன் போகிறேன், ஏன் இப்போ ரகசிய கூட்டம் போடுறாரு. அந்த தனியார் உற்பத்தி ஆயுத உற்பத்தியாளர் பெரிய முதலாளிகள்லாம் தனியாக கூட்டி ரகசியமாக பேசுகிறாரு. என்ன நோக்கம்? இப்போ எவ்வளோ பெரிய இவர் தலைமையெல்லாம் அரபி நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்கள் தளங்கள்லாம் இராணுவ தளங்கள்லாம் அடித்து ஈரான் அடித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீ இப்போ நாட்டில் நீர், என் நாட்டில் என்ன, என்னுடைய பிரதேசத்தில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஒரு சதவீதம் கூட தன்னுடைய தவறை உணரலை. அந்த குழந்தைகள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. அப்போ இவர் மாமியார் உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா அது பொன் சட்டி. இப்போ தற்காப்புக்கான ஒரு போர் ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கு. என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய இனம், எனக்கு உள்ள கனிமவங்களாம் என்னுடைய நாட்டில் நான் வந்து ஆக்கிரியம் பண்ணல, ஒன்றுண்ட நான் அநீதியாக போர் நடத்தலை, என்னோட அணுகுண்டே கிடையாது. அப்போ அந்த அதிபதி என்ன சொல்கிறான், எழுதியிருக்கான், நான் வந்து அணுகுண்டு செஞ்சு அதை சும்மா வச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம், அதை ஒன்றும் பயன்படுத்த முடியாது, அது உயிரினங்களுக்கே ஆபத்தானது, அப்படிங்கிறத செய்ய தேவையில்லை அப்படின்னு. இப்போ உடனடியாக போரை நிறுத்தணும்னா ஈரானை அழித்து விடுவேன்னு இப்போ நேற்று அறிவிச்சிருக்காரு. அவர் அழிஞ்சிருவார். ட்ரம்ப் வந்து இதோட அவர் அமெரிக்க மக்களுடைய முக்கியமான இடங்கள்லாம் அந்த எலக்ட்ரிக்கல் மற்றும் இந்த ஆயில் இதுகளெல்லாம் பாம்பு போட்டு அழிச்சிட்டு மொத்தமாக அழிச்சிருவோம் நாடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக நாடுகளே ஒன்று சேர்ந்தாலும் கூட ஈரானை அழிக்க முடியாது. இப்போ இவர் தான் போர் தொடுத்தாரு. இப்போ இவரே எதுக்கு போர் நிறுத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு? அதான் இவனுடைய போர் தந்திரமே, போர் தொடுத்தது தவறானது, அநீதியானது. அதனால் தன்னுடைய தப்பை நான் வந்து பெரிய உலக நாடுகளுக்கு நான் ஒரு ரவுடி, நான் பெரிய தாதா, அப்போ அதை வந்து எனக்கு எல்லாம் பயந்து ஆகணும், எனக்கு கப்பம் கட்டணும். அமெரிக்கா டாலர் தான் உலகத்திலே ஆதிக்கம் செலுத்துது. அப்போ அந்த நேட்டோ வச்சுருக்காரு. அதுக்கு இந்த வியட்நாமில் போர் தொடுத்து அங்கே தோத்தார் பாருங்க. அதன் பிறகு போய் நடத்தின போர்லாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா பன்னாட்டு படை, நேட்டோ படைன்னு வச்சிருப்பார். அப்போ எதுக்காகன்னா அந்த ரஷ்யாவை மிரட்டுறதுக்கு. வெனிசுலா அதிபரை வேற அநீதியாக அது அங்கே என்ன திருடுறது தான், அந்த குருட்டாயில் திருடுறது தான். அப்போ அதெல்லாம் ஒவ்வொருவரும் அந்த கஞ்சா பெரிய போதைப் பொருள் வச்சிச்சு. இவருக்கு விற்காத அமெரிக்காவில் கடத்தல் பண்ணாதியா. அமெரிக்காவில் எத்தனை பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் ஆயுதமும் கஞ்சாவும் போதைப் பொருளும் எல்லாம் விற்றுக்கிட்டு தான் இருக்குது, சர்வசாதாரணமாக விற்றுட்டு இருக்கு. அப்போ இவர் அதை பார்க்காம ஒரு நாட்டை வந்து ஒரு இப்போ சதாம் ஹுசேன் மீது எப்படி என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாரோ அதே போல் இப்போ ஒவ்வொரு நாடுகள்லையும் அப்படி தான் ஒரு தப்பான ஒரு உங்கள் மேலே ஒரு அபகண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவங்க மக்கள் மத்தியில் ஒரு ஏன்னா இவங்க மேலாதிக்கம் இல்லையா, இவங்க ஊடக பிரிவுலாம் இவங்க எல்லாமே வச்சுருக்கிறாங்க, அதிகாரம் இருக்குது, ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தவறுதலான ஒரு புரிதல். அப்போ என்றைக்குமே வந்து ஹிட்லர் மிகப்பெரிய ஒரு படையை வச்சுருந்தான். உலகத்திலேயே ஹிட்லர் மிகப்பெரிய படை வச்சுருந்த. இப்போ தற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு படையை வச்சு தோத்துட்டான். 2ஆம் உலக போர் அவர் தான் மிகப்பெரிய ஒரு இதாக நடத்தினார்.
அதன் மூலமாக பாருங்கள், அந்த அவனை மாதிரி ஒரு படையை கட்டினதே கிடையாது. அவனே தோத்துட்டான். இது அமெரிக்க நிர்வாகம் கையில் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ ரஷ்யா வந்து ஏன் அதில் ஜெயிச்சுது? அவன் அநீதியான போர் எங்கே போனாலும் சரி. ஏன் இப்போ ஆப்கானிஸ்தானில் ஏன் தோத்துது? ஏன் வியட்நாமில் தோத்தாங்க? இப்போ ஈராக்கில் இப்போ இவங்க என்ன இப்போ ஜெயிச்சிட்டாங்க? அங்கேயும் ஒன்றும் இவங்க ஜெயிக்கல. அநீதியான ஒரு போர் தானே இப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு இல்லையா? இப்போ அந்த அடிப்படையில் ஈரானில் போய் அவங்க பொது வழியில் மாட்டுறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, வணிகம் எல்லாமே போறனால உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் போய் பிரச்சனை. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லி கடைகள் எல்லாம் பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி எல்லாமே விறகுக்கு வந்துட்டாங்க. நிறைய சின்ன சின்ன டிஃபன் கடையில் ரேட் ஏறி போச்சு. சாமானிய மக்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்தில் 4 பேர் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு 200 ரூபா இல்லாமல் ஒரு டிஃபன் பண்ண முடியாத சூழல் உருவாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான். அந்த ட்ரம்ப் தான். அவன் ஒரு சைக்கோ. அவரை வந்து அதாவது உலக மக்கள் மன்னிக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ நான் ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக அவரை பற்றி நான் பதிவு பண்ணுறேன்னா, ஒரு மனிதன் வந்து பிறக்கிறோம், இறக்குறோம். அப்போ நம்ம ஏதாவது அந்த மனித குலத்துக்கு நல்லது செய்யணும். முடிஞ்சால் நல்லது செய், இல்லைன்னா நீ ஒவ்வொருத்தரம் பண்ணால் ஒதுங்கி உன் குடும்ப வேலையை பாரு. இவர் எல்லாமே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு விரோதமாக செயல்படும் போது நாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. ஐநா மன்றம் சொல்லுது ஒரு அநீதி நடக்குது, ஒரு கொடுமை நடக்குதுன்னா நீ அதை தட்டி கேளு, நீ அதுக்கான ஒரு உன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்து. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை வெளிப்படுத்தலைன்னா நாளை வரலாம் நம்மளை மன்னிக்காது. அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உலக மனித குலத்தில் அவருக்கு என்ன உரிமை இருக்குது, அது எனக்கு உரிமை இருக்குது. அப்போ அவருக்கு வாழ்வதற்கும் அவர் வந்து அந்த அவருக்கு அடிப்படை என்ன உரிமை இருக்குது, சர்வதேச சட்டம் இருக்குது. அவர் அதை மீறி போகிறார். நான் தான் உலகத்திலே பெரிய, யாரை வேணாலும் நினச்சா யாரை வேணாலும் கொள்ளலாம், எந்த நாட்டில் வேணாலும் படையெடுக்கலாம், அப்போ உன் நாட்டு கனிம வளங்களாம் கொள்ளையடிக்கலாம், மக்களுடைய உழைப்பை நான் சுரண்டலாம். இது எப்படி சாத்தியப்படுமா இன்றைக்கி இருக்கிற அறிவியல் விஞ்ஞான உலகம்? அப்போ அந்த அடிப்படையில் அவர் அநீதியான ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுக்கு நாடுகள் பெருசாக கண்டிக்கிறது இல்லை அமெரிக்காவை. இல்லை, அமெரிக்காவை கண்டிக்கிறதுக்குலாம் இப்போ எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு. அவர் நேட்டோவை புட்டுக்குச்சு. இப்போ நேட்டோவை அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்போ இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பட் ஆனால் அதை வந்து பெருசாக அவர் எடுத்துக்கிறதே இல்லை. இல்லையா, அவங்க போர் தொடுத்ததுக்கு இஸ்ரேலை தவிர வேறு யாரும் போகலையே. அந்த அநீதியான இதுக்கு இந்த இப்போ ஈராக்குக்கு போனது போல, இந்த நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போனது போல அவங்க போகலையே. மற்றவங்க போகலை, பட் ஆனால் இவர் வந்து அந்த ஒருங்கிணைந்த அந்த நீதிமன்றம் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை, இவங்க சொல்கிறதையும் கேட்குறது இல்லை, கண்டிக்கிறவங்களையும் மதிக்கிறது இல்லை. நான் தான் அப்படின்னு போயிட்டுருக்காரு. மற்ற நாடுகள் வந்து உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்கலாம், உடனே நான் அவங்கள அட்டாக் பண்ணுவேன்றாரு. இப்போ ஜெர்மன் வந்து இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றான், ஸ்பெயின் உடன்பாடு இல்லைன்றான். இப்படின்னு சொல்லும் போது உங்களுக்குலாம் நான் வந்து இது தரமாட்டேன், உங்கள் பொருள் இருக்கும்போது இன்டெரக்டாக மிரட்டுறாரு. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலை? இது வந்து அவங்களுடைய அறியாமை, அவருக்கு வந்து ஒரு மேலாதிக்கத்தன்மை. இப்போ இவர் வந்து இந்தமாரி மிரட்டல் விட்டு தன்னை தனிமைப்படுத்திக்கிற வேலையை செஞ்சிட்டாங்க. என்னென்னா அதில் ஒரு அடிப்படை என்னென்னா, இந்த மனித சமுதாயம் ஒரு முதலாளித்துவம் என்ன பண்ணணுமா, அது தனக்குத்தானே ஒரு சவக்குழி வெட்டிக்குமா, அது அதுக்கு தெரியாது. இப்போ இந்த வணிகத்தை வந்து இந்த பொருளை வந்து எப்படி நம்ம இந்த இந்திய ஆசியாவில் தெற்காசியாவில் இவங்க வணிகம் செய்கிறதுக்கு வந்து பொருளை எடுத்துகிட்டு வந்தவங்க தானே ஐரோப்பியர்கள். அப்போ வணிகம் செய்ய வந்தவங்க தானே. அப்போ அவங்க கூடுதலான தொழில் அதிகமாக உற்பத்தி பண்ணி அந்த பொருளை விற்க வந்தவங்க தான். அப்போ என்ன ஆகுனா, அந்த மேலாதிக்கத்தன்மை இங்கே வந்து விற்று லாபத்தை பார்த்து அப்போ இவங்களே அடிமைப்படுத்திட்டாங்க, அவங்க நிர்வாகத்தை கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீதி நிர்வாகம் படை எல்லாமே அவங்களுடைய அந்த ஐரோப்பியனுடைய விதிமுறை தான் இன்னும் இருக்குது, சீரமைச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இப்போ அந்த இடத்த உலகத்தை ஆண்ட சூரியன் அஷ்டமிக்காத அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியை அதே இடத்துல அமெரிக்கா அந்த இடத்துக்கு நிரப்புறாங்க. அந்த தன்மை இன்னும் நவீனமாக வருது. இப்போ அவங்க வந்து ஆயுத ரீதியான ஒரு சந்தை. இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு கப்பல் வந்து ஒரு முந்திரி பருப்பை ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு, ஒரு கப்பலை அனுப்பிட்டு இப்போ 5 கப்பலை முந்திரி பருப்பு அனுப்பிட்டு ஒரு கப்பலுக்கு ஆயுதம் கொடுப்பாங்களாம். அப்போ அதனுடைய உற்பத்தி என்ன? இப்படி தான் அமெரிக்காவும் பண்ணுது. அப்போ ஒரு ஆயுதம் அவன் வந்து ஒரு கப்பல் ஆயுதம் அனுப்புனான்னா, நாம் இங்கேருந்து கடலை சர்க்கரை இதெல்லாம் வந்து 10 கப்பல் அனுப்பணும். அப்போ அது உற்பத்தி அவனுக்கு வந்து அந்த ஆயுதத்துக்கு வந்து விலை என்ன விலை? அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற இப்போ விவசாயத்துக்கு 10 கப்பல். ஆமாம். அப்போ இது யாருக்கு பாதிப்புன்னா நமக்கு தான் பாதிப்பு. அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ மக்கள் வந்து இங்கே உணவு உற்பத்தி பண்ணி அந்த அமெரிக்கா வந்து உட்காந்துக்கிட்டு உலகம் முழுவதும் ஆயுத சந்தையை விற்றுக்கிட்டு அந்த மக்களுக்குள்ளே 2 நாடுக்குள்ளே இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தானை சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஆயுதம் விற்கிறது. இப்போ எப்படி பாருங்கள், நம்ம ரஷ்யாவிலே வந்து உக்ரைனை பிரித்து விட்டு எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள். அப்போ அதே போல் ஒவ்வொரு நாடுகளையும் குத்தி விடுறது தான். அது யூத இனத்துக்கு அது முசாக்குங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்குது இஸ்ரேல்.
அவங்க எல்லாமே உலகம் முழுவதும் இப்படி தான் இதேமாரி சண்டையை மூட்டி விட்டு ஆயத்தை விற்கிறது, அப்புறம் கடைசியில் அடிபட்டு ஒடிடுறது. இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ ஈரானில் அடி வாங்கிட்டு வராரு. அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு தான் இது. அவங்க கட்டாயமாக இந்த அநீதியான போர் தோல்வியில் தான் முடியும். தோல்வி பயத்தினால தான் ஒரு வேளை வந்து போரை நிறுத்தணும்னு சொல்கிறாரோ? ஆமாம், தோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ அவர் வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியம் வந்து இந்த ஈரான் போரில் மிகப்பெரிய ஒரு அழிவு. அவங்க வந்து அணுகுண்டு போடுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அணுகுண்டு போட்டால் அமெரிக்காங்கிற ஒரு இதே நாடே இருக்காது. ஏன்னா மற்றவங்களும் அணுகுண்டு வச்சுருக்காங்க, யாரும் மற்றவங்களும் சும்மா கிடையாது. இவருண்ட அணுகுண்டு இருக்கு, ஈரான் மேலே அணுகுண்டு போட்டால் மற்ற நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஈரான்டே அணுகுண்டு இருக்குது, அப்போ ஈரானும் போடும். அப்போ மிகப்பெரிய அழிவு தான். அவங்க அதை சரி பண்ண முடியாது. இப்போ ஜப்பான் மேலே 2 அணுகுண்டு போட்டாங்க. அப்போ ஜப்பான் வந்து இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி எப்படி போயிட்டுருக்கு? அப்போ அதே போல் மற்ற நாடுகள்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. இப்போ ஜப்பான் வந்து அது உள்ளுக்குள்ளே அந்த மனசு காயம் இருக்கும். அமெரிக்கா நம்ம மேலே அணுகுண்டு போட்டானே, அவங்க வந்து அவங்க இராணுவம் தனியாக கட்டமைப்பு வச்சு எல்லா அதிகாரத்தையும் அமெரிக்கா பிடிங்கிட்டான். அப்போ இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து போர் வேணாம், போகிற அளவு பெரிய பாதிப்பு தான், நம்ம இராணுவ கட்டமைப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதன் வாழ்வதற்கு என்ன வழியோ அதை நம்ம உற்பத்தி பண்ணி போவோம் அப்படிங்கிற நிலையில் வந்து இன்றைக்கி உலகத்தில் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் 2 அணுகுண்டு போட்டு ஜப்பான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி அமெரிக்கா நிலைமை பாருங்கள், இன்றைக்கி ஈரான் போரில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டுருக்கு. இப்போ திருப்பி அடிக்கும்போது இஸ்ரேலும் வந்து அடிபட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது போல் இஸ்ரேல் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தேர்தலுடைய இந்த போருடைய முக்கியமான பங்கு இறுதிக்கட்டம் என்னவா இருக்கும்? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஈரான் வந்து நாங்கள் ஒரு ஈரானியர் இருக்கும் வரை நாம் அமெரிக்காவுக்கு நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், எங்கள் மண்ணை வந்து அமெரிக்காக்காரங்க ஆளை விட மாட்டோம் அப்படிங்கிற நிலையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 30 மாகாணத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து மற்ற நாடுகளில் போல் இவங்க படையெடுத்துட்டு போனது போல் ஈராக்கு போல் இவங்க போயிட்டு வந்துடலாம். இப்போ ஆப்கானிஸ்தானில் போய் அடித்து பிடிச்சி கொஞ்சம் அடித்து அள்ளிட்டு வந்துட்டாங்க, அதை போல் வந்துடலாம். ஈராக் போர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஈராக் மேலே வளைகுடா நாடுகளே நிறைய பேர் அதிருப்தியில் இருந்தாங்க, அதனால் ஈஸியாக அடிக்க முடிஞ்சது. இன்னொன்று பல வல்லரசு நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த போரில் வந்து பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிர்த்து தான் நிற்கிறான். இப்போ சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளே வந்து ஈரானுக்கு சில சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து அந்த அமெரிக்கா தளம் அமைச்ச எல்லா வளைகுடா நாடு மேலேயும் பாம்பு போட எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான், நீங்கள் போங்கன்றான். அதனால் டோட்டலாக இந்த வார் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் இது அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். எப்படின்னா இவங்க வந்து போர் நடத்தினது ஏற்கனவே இவங்க பல நாடுகளோட போர் நடத்தி அநீதியான போர் நடத்தி இவங்களுடைய சுயர்வும் வெளுத்து போச்சு, சாயம் வெளுத்து போச்சு, அமெரிக்காவுடைய சாயம் வெளுத்து போச்சு. இவங்க அநீதியாக போர் தொடுத்துறாங்க. இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுத்தோம், இப்போ வியட்நாம் மீது அதுக்கு முன்னாடி நடத்தின போரும் இவங்க ஈராக் மேலே நடத்தின போரும் அநீதியான போர் தாங்கிறத உணர்ந்துட்டாங்க. நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இவங்கெல்லாம் வளர்ந்தால் நாட்டுக்கு நம்மளை மாரி வளர்கிற நாட்டுக்கு ஆபத்து, இவங்க நம்மளை மேலே அணுகுண்டு போட்டுருவாங்க, இப்போ ஆயுத பலம் ஏறிச்சுன்னா நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கருத்தை சொல்லி அப்படி தான் இவங்க போர் தொடுத்திருக்காங்க. இப்போ சுயர்வம் தெரிஞ்சு போச்சு. இவங்க திடீர்னு வந்து அறிவிக்கப்படாமல் திடீர்னு ஒரு நாட்டு அதிபர் மாளிகையை குண்டு போட்டு அந்த அதிபரை கொண்டுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்போ அது கொலைகார தேசம் தானே. இப்போ இவங்க வந்து இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், காசாவில் எவ்வளோ மக்களை கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த காசா மக்கள் என்ன பண்ணுறாங்க, புள்ளி வாரம் சொல்கிறாங்க, 60,000 குழந்தைங்களை இஸ்ரேல் கொண்டு இருக்கு. இது உலக மனித குலத்துக்கு விரோதமானது இல்லையா? ஐநா விதிமுறைக்கு புறம்பானது இல்லையா? அது யாருமே கேட்கலையே. அதான் எப்படி, அதான் இந்த மாரி இவங்க உலக நாட்டாமல் உலக பெரிய அளவில் இவங்க ரவுடிசம், இவங்க தான் பெரிய தாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம், அணு ஆயுதம் இவங்கள்ட்ட இருக்கிற ஆயுத பலத்தை வச்சு தான் மிரட்டுறது. இப்போ இது எழுத்து போச்சுல. இப்போ இத்தாலி பிரதமர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ அமெரிக்காவுக்கு தான் இப்போ நான் ஜனாதிபதி, நீ இத்தாலி ஜனாதிபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன் வேலை என்னவா அதை பாரு, போதாதா? ஒரே அடி முடிஞ்சிச்சு. அதே போல் வந்து உங்களுக்கு பிரெஞ்சுக்காரங்களும் பிரெஞ்சு ஜனாதிபதி சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு நாட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ முழுக்க இப்போ இங்கிலாந்து கூட முழுமையாக நான் வந்து பண்ண முடியாது, இது நீ நடத்தினது வந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே பெரும்பகுதி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களை கூட இருக்கிறது வந்து இஸ்ரேல் மட்டும்தான். ஆமாம், இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை. ஆமாம்,
அதனால இஸ்ரேல் ஆயுத அமெரிக்கா விற்பனைக்கு அவங்க ஆயுத விற்பனைக்கு எல்லா நிலையிலையும் இந்த உலக நாடுகளில் அவங்கள்ட்ட இல்லாத குருட்டாயில் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்குள்ள குருட்டாயில் இருக்குது அமெரிக்காவில். அவன் ஏன் உலகம் முழுவதும் இந்த அரபி நாடுகள் மற்ற உலக நாடுகளில் இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறான்னா, கடைசி கட்டத்தில் அவன் அதிக விலைக்கு விற்கணும். எல்லாருமே பிற்காலத்தில் அமெரிக்காவை எதிர்பார்க்கணும், அதிக விலைக்கு விற்கணுங்கிற ஒரு ஏகாதிபத்திய. ஆமாம், பெரிய வல்லரசு நாடுன்னு நினைக்கிறோமோ எல்லா நாடும் நம்மளுக்கிட்ட தான் கையேந்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தனக்கு அடிமையாக இருக்கணும், அந்த பெரிய அடியால், பெரிய நாட்டாமை, பெரிய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் அவன் போகிறான். அது ஏன் அமெரிக்காவில் ஜெயிக்கிற அத்தனை பேருக்குமே அந்த மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கு? அவங்களுடைய அந்த அதாவது அந்த கட்டமைப்பு அவங்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக. ஜார்ஜ் புஷ் என்ன பண்ணாரோ அதே தான் அவர் மகன் புஷ்ஷும் பண்ணார். ஆமாம். அப்போ கிளின்டன் இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அவங்க வந்து விதிமுறை அவங்க வந்து அமெரிக்கா சபை இருக்கு, மேலவை மக்களவை. இப்போ நம்ம நாட்டில் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது போல் அவங்க சபையை கூட்டி அவங்க மன்றத்தில் 2 சபையிலையும் தீர்மானம் போட்டு தான் ஒவ்வொரு நாடுகளையும் போர் தொடுவாங்க. இப்போ அதெல்லாம் கடைப்பிடிக்கல ட்ரம்ப். கட்டிக்கிறது எல்லாத்தையும் நேரடியாக ஒரே பவர், எல்லாத்தையும் அதிகாரத்தையும் விலையை கையில் எடுத்துக்கிட்டு அதனால தான் அந்த மக்கள் அமெரிக்க மக்கள் வந்து போராட்ட காலத்தில் குதிச்சிருக்கிறாங்க. இப்போ அது கணக்குப்படி பார்த்தாலே 100க்கு 3 பேர் அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் தான். 88 லட்சம் 90 லட்சம் மக்கள் போராடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 37 கோடி 34 கோடி மக்கள் பாப்புலேஷன் அமெரிக்கா கொண்டது. இப்போ இந்த 1 கோடி பேர் போராடினாங்கன்னு கணக்கு பண்ணால் நம்ம அப்படி 100க்கு 3 பேர் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் கொண்டு வரலாம். அப்போ சொந்த நாட்டிலேயே அவருக்கு எதிர்ப்பு இருக்குது, ஆனாலும் விடாப்படியாக இருக்காரு. அது வந்து அவருக்கு ஒரு நிர்பந்தம். அதாவது எப்படின்னா கௌரவம், அந்த வரட்டு கௌரவம், அந்த தாங்கிற ஆணவம், அந்த அநீதியான வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த பிற்போக்குவாதிகளுக்கு வந்து அந்த ஆணவம் அதிகமாக இருக்கும். நம்மள்ட்ட இவ்வளோ அணுகுண்டு இருக்குது, இவ்வளோ ஆயுதம் இருக்குது, உலகத்தையே நம்ம ஆட்டி படைச்சு ஆண்டுக்கிட்டு இருந்தோம், இங்கே போய் நம்ம வந்து தோத்துட்டு வந்துட்டால் நம்ம உள்நாட்டிலையும் மரியாதை இல்லாத போயிடும், நம்ம உலக நாட்டாமை, நம்ம பெரிய நம்ம ஆளுமை தன்மையில் இருக்கும்போது நேட்டோவுக்கே இவர் தான் ஒரு தலைவர். அப்போ இப்படி இருக்கும்பொழுது இப்போ நமக்கு உள்நாட்டிலையும் எதிர்ப்பு வந்துடுச்சு. அப்போ நேட்டோ நாடுகளும் நம்மளை வந்து மதிக்கலை. அப்போ இவன்ட்டு நம்ம ஈரானில் போய் தோத்துட்டும் அந்த தோல்வியை வந்து நம்ம எப்படியாவது நாசுக்காக மிரட்டி பணியை வச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பயில்வான். அது அப்படிங்க ஒரு பயந்துருச்சு. இதுதான் சைக்கோ. இவர் வந்து அந்த ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனித உயிர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து உயிர்களுக்கும் ஒரு உயிர்கொல்லியாக தான் இருக்கார் அவர். அவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து அவருடைய செயல்பாடு ஒரு சதவீதம் ஒரு மனிதாபிமானம் இல்லை. அந்த அவர் வணிகம் அவர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் அந்த மனம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணிகிட்டு இருக்காராமா, பெரிய தொழிலதிபர். அப்புறம் அவர் எப்படி கருணை இருக்கும், மனிதநேயம் இருக்கும்? அவருக்கு எல்லாமே இந்தமாரி தான் ஒரு அநீதியான ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஒருத்தர் மேலே அங்கே வந்து உங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கனிம வளம் இருக்குது, மலை வளம் இருக்குது, காடு வளம் இருக்குது, கடல் வளம் இருக்குது, எல்லாமே வந்து சிமெண்ட்டுக்கு வெள்ளை தங்கம் இருக்குது, நிலக்கரி தங்கம் இருக்குது, நிலக்கரி இருக்குது. இங்கே குருட்டாயில் என்ன பெட்ரோலியம் இருக்குது, தங்கமும் இருக்குது, இரும்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கனிம வளம் இருக்குது. அப்போ இதில் என்ன அரணா இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நம்ம கடல் பகுதி இருக்குது. அப்போ இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது. ஈரான் எப்படி இருக்கோ அதை போல் நம்ம தமிழ்நாடும் ஒரு இதாக இருக்குது. அப்போ இங்கே கனிம வளங்களே அதிகமாக வந்து அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலுமே வந்து செல்வம் செழித்த நாடு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கனிம வளம் இருக்குது அங்கெல்லாம் இவனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். இப்போ அப்படி தான் ஈழ போராட்டத்தில் விடுதலை புலிகள்கிட்ட போய் அமெரிக்கா என்ன கேட்குது, நீ திருகோணமலையை விடு, உனக்கு நான் ஈழம் பெற்று தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ திருகோணமலையை விட்டுருந்தா அந்த ஈழ விடுதலை புலிகளை அழிச்சிருக்க மாட்டாங்க. அதை கொடுக்க முடியாது, நீ வந்து வந்தாலே எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த விடுதலை புலி அமைப்பு வந்து திருகோணமலை விடலை அமெரிக்காவுக்கு. அதனால தான் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து விடுதலை புலி கப்பலை அடித்து கொடுத்தது, திருப்பி அந்த அமைப்பு தலைமை எல்லாமே அழித்தது. அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் பிரதானமாக அதை அழித்தது. அப்போ அப்படி தான் ஒரு நாட்டை வந்து பிளவுபடுத்த வேண்டியது, அங்கே உள்ள கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, அவங்க அந்த மக்களுக்குள்ளே ஏவி விட வேண்டியது. இப்போ அதே மக்களை பாருங்கள், திருப்பி ராஜபக்சேவை அடிச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் பங்களாதேஷத்தையும் அடிச்சிட்டாங்க, இப்போ நேபாளத்தையும் அடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னா அமெரிக்கா தான், அதில் மொசாக் தான், இஸ்ரேல் தான். இவங்களுக்கு இதே வேலை தான். அப்போ உலக நாடுகளில் இருந்த கனிம வளங்களையும் அந்த உழைப்பையும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, அங்கே உழைப்பு மக்களை சுரண்டுறது, இவங்க ஆயுதத்தை கொடுக்குறது. நீ சும்மா அமைதியாக இருந்தால் அவன் வியாபாரம் நடக்காதில்ல, அவன் ஆயுத சந்தை வியாபாரம் நடக்காதில்ல. இப்போ பாருங்கள், என்ன பெட்ரோல் எவ்வளோ வேறுது,
எல்லாமே இன்னைக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. கட்டுப்பாடு இருக்குது. இப்போ தேர்தல்னால தான் ரேட்டு ஏறலைன்றாங்களா? அது உண்மையா? அது மாதிரி அதெல்லாம் தேர்தலுக்கு எல்லாம் ஒன்றுங்க. அதாவது இந்த முழுக்க மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வணிகத்தை அந்த நீர்வழி பாதையே ஈரான் அடைச்சி வச்சுருக்காங்க. அவன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து என்னுடைய நாட்டில் நீ அநீதியை போர் தொடுத்து என் தலைமையை அழிச்சிட்ட, நான் பேச்சுவார்த்தை நடத்த கொடுத்துக்கிற அனுபவச்சாலியை கூட நீ கொள்ற, அப்போ நான் எப்படி விட முடியும்? அப்போ அவங்க ஒரு 36 மாகாணத்தை உருவாக்கி தனி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க இராணுவ கட்டமைப்பில் 40 வருஷமாக அவங்க ஒரு போர் தந்திரம் யுத்த தந்திரத்தை படிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மரபு வழி போரை நடத்துகிறாங்க. அவங்கள வீழ்த்துறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க மேலே இருந்து கொண்டு போடுறது, அவங்க வந்து எல்லாமே இவங்க எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நிறைய இராணுவ முகாமுங்களை வந்து இந்த பிளாஸ்டிக்கில் போலியாக இப்போ பூமியில் வரைஞ்சி வச்சா அது ஒரு பெரிய இதாக இருக்கும். கடலில் வந்து ஒரு பெரிய வரைஞ்சி வச்சு அதில் பாலித்தீன் இதை வீழ்ச்சி விட்டிங்கன்னா அதில் கப்பரப்படம் மாதிரியே தெரியும் மேலேருந்து பார்க்கும்பொழுது. அதில் தான் அவர் குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சுட்டுன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்படின்னா இவங்க இன்னும் சண்டை போடுறாங்களே, இன்னும் அமெரிக்கா போர் விமானத்தை அடிச்சிட்டாங்களே, அமெரிக்கா போர் விமானத்தை அடிச்சிருக்காங்க. பெரிய ரேடர் கருவிக்கெலாம் தெரியாத போர் விமானத்தை அடிச்சு தூக்கிட்டாங்க. இவர் ட்ரம்லாம் அங்கே ட்ரம் அடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். எங்கே அவர் ஜனாதிபதி அலுவலகத்தில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இவங்கள மாதிரி விதிமீறல் ஈரான் நினச்சிருந்தா அமெரிக்கா உள்ள பூந்து அடிப்பாங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய அவனுடைய அமெரிக்காவை தளத்தை அடிச்சுட்டு நம்ம பிரதேசத்தில் வந்து தெற்காசியாவில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தளங்களை அடிச்சுட்டு அதை கடைசி அவனை அடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ பணிஞ்சு வந்தா பார்க்குறது, நீ தான் போரை தொடுக்கின, முடிக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அம்மா தலைவர்களை கொண்டுட்டு உலகத்திலே ஒரு அநீதியான போர் இது. கண்டிப்பாக. அதே நேரத்தில் இப்போ நம்ம உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியலுக்கு வருவோம். இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சி நேற்றோட நாமினேஷன் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு இன்றைக்கி என்ன தேதி 7னும் போது இன்னும் ஒரு 15-16 நாட்கள் இருக்குது. தேர்தல் களம் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. 4 முனை போட்டி. அதிமுக சார்பில் ஒரு அணி, திமுக சார்பில் ஒரு அணி, சீமான் தனியாக, அதே போல் விஜயும் தனியாக. கூட்டணிக்கு நிறைய பேரை கூப்பிட்டார், வரல, அவரும் தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்றது உங்கள் கருத்து கணிப்பில், உங்களுடைய இதில் அரசியல் அனுபவத்தில் சொல்லுங்கள். முதல் இடத்துல வந்து திமுகவுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அந்த தன்மையை வந்து இப்போ இன்றைக்கி ஏன்னா திமுகவுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க அமைப்பு ரீதியாக மக்கள் மத்தியில் கிளைகள் அமைப்பு ஒரு கட்டமைப்பை வலுவாக வச்சுருக்கிறாங்க. எப்பொழுதுமே திமுக வந்து ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பை வலுவாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அதிமுக. இவங்க 2 பேருமே வந்து அந்த அமைப்பு முறையில் கிளைகளை ஊர்களில் அப்படியே எல்லா அமைப்பும் அப்படியே வந்து திமுக கிளை அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர், உழவர், அதாவது விவசாய சங்கம், அப்போ மகளிர் அணி, பாசறை, இப்படி பல்வேறு பிரிவில் அமைப்பு கட்டமைப்பை வலுவாக அமைச்சிருக்கிறாங்க. அப்போ பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து வலுவாகவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு அமைப்பும் தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் அவங்க அந்த ஆளுமை இருக்கக்கூடிய அந்த பெரியார், அண்ணா, கலைஞர் இப்படி வரும்போது ஒரு தளம் அதிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அவர் ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு ஒரு தளம் அமைச்சிட்டாங்க. அப்போ இது சரிவு ஏற்படுது. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே எதுவுமே நிலையானதில்லை. இந்த பேரண்டத்தில் எதுவும் நிலையானதில்லை. இந்த எப்படி பூமி இந்த சூரியன் அது எப்படி உருவாச்சு, பேரண்டம் வெடித்து ஒரு வெடிப்பில் தானே சூரியன் உருவாகி எப்படி வருது, எது நிலையாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுது, அளவு மாறும்போது குணாம்சம் மாறுது. அப்போது எம்ஜிஆர் போனார், அதன் பிறகு அந்த இடத்துல ஜெயலலிதா வந்தாங்க. அப்போ அண்ணா போனாங்க, அந்த இடத்துல கலைஞர் வந்தார். இப்படி மாறும்பொழுது இவங்களுக்குள்ள தனிச்சு நின்று ஒரு ஆட்சி அமைக்க முடியல. அப்போ யார் கூட்டணி வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பலகீனமாக ஆகும்போது கூட்டணி தேவைப்படுது. அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் வந்து விட்டு கொடுக்குறாங்க. இப்போ மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது பேரறிஞர் அண்ணா கொண்டு வராரு. அப்போ அது கலைஞரும் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அது வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது செயலில் வரல. ஆங்கிலேயனுடைய ஆட்சி முறையில் எப்படி நீங்கள் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து ஆங்கில தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்றாதான் நீ அடுத்த வகுப்பு போக முடியும். அந்தமாரி கண்டிஷன் அதே நிலை தான் இருக்குது. இந்த சட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதை சீரமைச்சிருக்காங்க. இன்னும் முழுமையாக மாற்றலை. பார்த்துங்க, நீங்கள் இப்போ புதுச்சேரி வழியாக தான் நாங்கள் வரோம், இன்னும் அந்த பிரெஞ்சுக்குள்ளாக தான் இருக்குது. அப்போ இன்னும் அந்த நடைமுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயனுடைய சட்டம், பிரெஞ்சுக்காரன் சட்டம் எப்படி இருக்கோ அதே போல் ஐரோப்பியர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதை படி மாற்றிக்கிட்டு இவங்க அப்பயே இருக்கும்பொழுது வெள்ளைக்கார ஆளும்போது இங்கே மந்திரி சபை நடந்து இல்லை, நீதி கட்சி ஆட்சி இருந்து இல்லையா. அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை, ஆளு உரிமை, வார்டு உறுப்பினர் எல்லாம் வந்து விதிமுறையெல்லாம் நம்ம அரசர் காலத்திலே இருந்தது. அதை இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க.
ஒரு கூட்டணி இப்போ திமுக கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட கட்சிகளை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதுபோல் இவங்களும் அதுபோல் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் தோழர் சீமான் வந்து எந்த கூட்டணியும் வச்சுக்கல, எனக்கு தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வைக்கிறார். அப்போ எனக்கு ஏன் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நம்ம தமிழ்நாடுன்னு எப்படி பேர் வந்தது? மொழி அடிப்படையாக வச்சு. அதனால் இது தமிழ் தேசியம்தான், இந்திய தேசியமும் கிடையாது, திராவிட தேசியமும் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவாக அடிக்கிறார். வாங்க திராவிட தேசியம்னா என்ன, வாங்க இந்திய தேசியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது யாரும் இது வரைக்கும் எந்த கட்சியும் பயில் சொல்லல. இவர் என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து எனக்கு திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறாரு. இது பெரிய குழப்பம். அது குழப்பம், வாய்ப்பே இல்லைல்ல. திராவிடமும் தமிழ் தேசியமும் வெவ்வேறு தானே. இல்லை, அது எப்படி ஒன்றா நம்ம பண்ண முடியும்? ஆமாம். இப்போ ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை, ஒரு இன மக்கள், அது வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவங்களை, அவங்களுக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரே மொழி, அது ஒரு தேசியம்னு அங்கீகரிச்சிருக்காங்க ஐநா சபையில். இப்போ இந்திய தேசியம்னு ஒன்று இல்லை, ஐநா சபையில் இல்லை. திராவிட தேசியம் ஐநா மன்றத்தில் இல்லை. அப்போ இது வரலாற்றில் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு, வரலாறு தெரியும். அது யாருக்கு தெரியும்? கலைஞருக்கு தெரியும், பெரியாருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், அண்ணாவுக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து இப்போ எடப்பாடி ஒரு நிருபர் கேட்குறாரு, நீங்கள் கேட்டது போல், என்ன திராவிட தேசியம்னா என்ன, எனக்கு இல்லை தெரியாதுன்ட்டார். ஒரே அடியில் தெரியாதுன்ட்டார். உண்மையிலே அவருக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. இப்போ என்னையும் கேட்டாங்க, நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன, திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன, பொருள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா என்னன்னா பொருள், இந்திய முழுவதும் இருக்கிற தமிழர்கள், இந்திய முழுவதும் இருக்கிற தெலுங்கர்கள், இந்திய முழுவதும் இருக்கிற கன்னடர்கள், இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கிற மலையாளிகள், இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் அந்த கட்சி இருக்கு. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா, அவங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், அதில் ஒருத்தர் தமிழர்கள், இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. கொள்கை தான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக, வளர்ச்சிக்காக தான் காவேரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இங்கே முல்லை பெரியாரான பிரச்சனை, தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனை, நம்ம திருப்பதி எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னைக்கு கோலார் தங்கவயல் போயிடுச்சு, பெங்களூர் யார் உருவானது, பெங்களூரும் போயிடுச்சு, கொடகும் போயிடுச்சு. கொடகு தான் நம்ம காவேரி வேர்க்குது, அங்கே தான் உருவாகுது. ஆமாம், போயிடுச்சு. இப்போ தேவிகுளம் பீர்மேடு போய் பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி 80% பேர், நீங்கள் சொன்னது போல் 90% பேர் அங்கே தமிழன் இருக்கிறான். அதை உருவாக்குனதே நாம தான். இப்போ கண்ணகி கோயிலும் போயிடுச்சு. ஆமாம், இப்போ இது முல்லை பெரியாரனும் போயிடுச்சு. அப்போ இந்த திராவிடம் வந்து ஆண்டு மாறி ஆண்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு, கச்சத்தீவு கொடுத்துருது. இப்படி ஒவ்வொன்றும் இழக்கிறதால தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ காங்கிரஸ் கட்சி சரியாக முறையாக இந்திய ஒன்றிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு சரியாக நிர்வாகம் பண்ணியிருந்தால் பிஜேபி வளருமா? வாய்ப்பு இல்லை. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து பேரறிஞர் அண்ணா கொள்கையை சரியாக கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக உருவாகுமா? அனைத்து இந்திய அதிமுக உருவாகுமா? அது இருவருக்குள் நடந்த பிரச்சனையால் தானே உருவாச்சு. அதான் கொள்கை மதிக்கணும். அப்போ ஜனநாயகத்தை மதிக்கணும். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க, நீங்கள் என்ன உயிரோட்டமான இந்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழி இந்த நாட்டுக்கு மக்களுக்கு கலாச்சாரத்துக்கு ஏதாவது பயன்படுதா? பாருங்க, திருவள்ளூர் எத்தனை ஆண்டு, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட திருக்குறள் இன்னைக்கு உலக மனித குலத்துக்கு ஒரு பயன்படுது இல்லையா? தொல்காப்பியம் பயன்படுது, ஐம்பெரும் காப்பியங்களும் பயன்படுது, சங்க இலக்கியங்களும் பயன்படுது. அப்படியேப்பட்ட ஒரு இனத்துல இருந்து நீங்க கட்சியை வளர்த்து நீங்க இந்த மக்களுடைய உணர்வு, அது யார் என்ன சொல்றாங்க, நான் கருத்து என்னன்னு உள்வாங்கணும். சர்வதிகாரம் பண்ணக்கூடாது, அவங்கள அப்படியே மட்டம் தட்டக்கூடாது, அவங்கள விழிவுபடுத்தக்கூடாது. இந்த மண்ணின் மைந்தர்களை உயிராக மதிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள், இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை மதிக்காததால் தான், அந்த இந்தி திணிச்சதால் தான் இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டிலே கர்ம வீரர் காமராஜரை விட இல்லை போயிடுச்சுல, 50 ஆண்டுகள் மேலே ஆச்சு, இன்னும் வர முடியல. அப்போ இன்றைக்கி அவங்க போய் 28 சீட்டுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் பாருங்கள், புதுசாக ஒரு கட்சி வந்துச்சு, நீ தான் நல்ல ஆட்சி நடத்துறீல்ல, உனக்கு எதுக்கு கூட்டணி? ஜெயலலிதா போய் தனிச்சு நின்னது இல்லையா? அதை போல நிற்க வேண்டியதானே. என் கொள்கை தான், வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. சரியான நீ மனித மக்களுக்காக நீ ஒரு இயக்கம் நடத்தினா இந்த அளவுக்கு போவாது. இப்போ விஜயெல்லாம் வளர வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று பாருங்க, விஜய் வந்து ஒரு நல்ல பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் இப்போ இருக்கிற அரசியலில் விஜய் வந்து கட்சியை தொடங்கி ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன விடுறாரு, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். உடனே அடுத்த நிமிஷம் எடப்பாடி திமுக ஒரு தீய சக்திங்கிறார். அடுத்த நிமிஷம் அண்ணாமலை பிஜேபி தலைவர், முன்னாள் தலைவர், அவரும் தீய சக்திங்கிறார். என்ன இதில் பிரச்சனை? 3 பேரும் ஒரே நாளில் சொல்கிறாங்க. இது எல்லா ஊடகத்திலையும் செய்தி ஏடுகள்லையும் வருது, ஊடகங்கள்லையும் வருது. அப்போ இதில் என்ன பொருள்? அப்போ எதிர்கட்சியாக இருக்கிற நம்மளை தள்ளிவிட்டு விஜய் முன்னாடி வராரு,
நாம் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பிஜேபி, நம்மளை தள்ளிட்டு விஜய் முன்னாடி வராரு, எப்படி பாருங்க. அப்போ தீய சக்தி அப்படிங்கிறது விஜய் சொன்னார். அப்போ திமுகவை அதுக்கு ஒரு பாரம்பரியம், பெரியார் உருவாகி, அதுலேருந்து அண்ணா உருவாகி, அதுலேருந்து கலைஞர் உருவாகி கட்டுக்காத்த ஒரு அமைப்பு. அதை யார் சொல்கிறா? ஒரு நடிகர். இல்லை, அதுக்கு முன்னாடி அம்மையார் தான் அந்த தீய சக்தின்ற வார்த்தையை உபயோகிச்சு சொன்னாங்க. அது ஏன்னா அதை அவர் எடுத்துக்கிட்டார் கையில். இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு ஆட்சியை பிடிச்சி எம்ஜிஆரோட நடித்து அவங்க ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணி ஒரு ஓரளவு இந்த மக்கள் மத்தியில் ஒரே சட்டம் போடுறாரு, ஒரே கையெழுத்து போடுறாங்க. 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. குடும்ப அதாவது குலக்கடவுளுக்கு கிடா வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போடுறாங்க. மத மாற்ற தடை சட்டத்தை தடை விதிக்கிறாங்க. இந்த 3 சட்டத்தை போட்டதும் அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி தழுவுறு. உடனே மறாதனாலே அந்த சுயமசனம் பண்ணிக்கிறாங்களா அந்த அம்மையார் உடனடியாக சுயமசனம் பண்ணிக்கிட்டு நீ கிடா வெட்டிக்கலாம், மத மாற்றம் போய்க்கலாம், அரசு ஊழியர்களை நான் ஒரே கையெழுத்து போட்டு வீட்டுக்கு அனுப்பி திருப்பி அரசு பணியில் போட்டாங்களே. ஆமாம். அப்போ அவர் சுயவிமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுயவிமர்சனங்கிறது நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களை எதிராக பார்க்குறாங்க. அதனால தான் இந்தமாரி கூட்டணி அதிகமாகுது. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன கொள்கை கோட்பாடுங்கிறதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஒரு சாய் சங்கம் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு சீட்டு, அந்த எத்தனை பேர் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. உங்களுக்கு என்ன உயிரோட்டமாக என்ன தியாகம் பண்ணங்கிறதெல்லாம் பார்க்குறதில்ல. சாய் சங்கம் வச்சுருந்தா என்ன கூட இப்போ கேட்டாங்க, என்ன உங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது, இவ்வளோ காலமாக நீ தமிழ் மக்களுக்காக 13 வருஷம் உள்ளே போராடி இருந்த, நீ சாதி மத சக்திகளை நீ எதிர்த்து போராடுற, உங்களுக்கு கூப்பிட்டு கலைஞர்லாம் அன்றைக்கி 2 சீட்டு கொடுத்தாரு, வேணான்னு காங்கிரஸ் உள்ளே வந்து விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மூத்த அரசியல்வாதிலாம் கேட்குறாங்க. நம்ம சீட்டுக்கோ அந்த மாரி ஒரு இதுக்கோ நம்ம பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழியில் நம்ம இன்றைக்கி செம்மொழி மந்திரி சபையில் என்ன சொல்கிறோம், நாங்கள் தமிழர் நீதி கட்சி சார்பாக சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் இதை கணக்கில் எடுத்துக்கணும். இது தமிழ்நாடு, இது சாதாரணமான இது வரலாறு, இது மிகப்பெரிய வரலாறு. அப்போ தெற்காசியவே தலைநகரமாக ஆண்ட ஒரு இனம் தமிழ் இனம். அப்போ நாம் போய் அநீதியான ஒரு போர் தொடுத்து அவங்கள நம்ம இப்போ இன்றைக்கி அமெரிக்கா செய்கிறது போல் நம்ம செய்யலை, இஸ்ரேல் செய்கிறது போல் செய்யலை. நாம் ஒரு வாழ வச்சு எல்லாத்துக்கும் ஒரு நெறிப்படுத்தணும். அப்போ அந்தமாரி ஒரு இனத்தை இன்னைக்கு அந்த மொழி இன்னைக்கு தமிழ்நாடு மந்திரி சட்டசபையில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வரலையே, ஆங்கிலம் தானே இன்னைக்கு ஆட்சி மொழியாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய எப்படி ஒரு தாய்ப்பால் தானே ஊக்கத்தை கொடுத்தோம் ஒரு குழந்தைக்கு, தாய்மொழி தானே ஒரு இனத்தை வளர்ச்சி கொண்டு போவோம். அது சொல்கிறாங்க ஆங்கிலம் படித்தா உலகம் முழுவதும் போகலாம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுது, ஹிந்தி படித்தா இந்தியா முழுவதும் போயிடலாம், நீ பிழைக்கலாம்னு. அப்போ ஹிந்தி படித்தவங்க அங்கே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய இன்றைக்கி 1.5 கோடி பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு பிழைக்கிறாங்களா, பானிபூரி விற்றுக்கிட்டு தொழிலாளியாக இருக்கிறாங்களே. அப்போ அவங்க சொல்கிறது தப்பாக போயிடுச்சா? ஆமாம். இன்றைக்கி அவங்க பிஜேபி ஆட்சி பண்ணுற மகாராஷ்டிரத்தில் என்னாச்சு, மராட்டியத்தை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது, ஹிந்தி திருப்பி தடுத்துட்டாங்கல்ல. அப்போ அங்கே மராட்டியத்தில் பிஜேபி தானே மாநில ஆட்சியில், நிறைய மாநிலங்களில் அந்தந்த மொழி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் ஐநா மன்றமே தீர்மானம் போட்டிருக்கு, ஐநா மன்றத்தை இவங்க மதிக்கிறது இல்லை. அப்போ இவங்க இதை புரிஞ்சுக்கணும், திராவிட கட்சிகள் புரிஞ்சுக்கணும், ஏன் பிஜேபி வளருது, ஏன் இவங்கெல்லாம் வந்தவங்க போனவங்கெல்லாம் தீய சக்தின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற மண்ணின் மக்களை மதிக்கிறது இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே நான் மாவட்டம், ஏன் புள்ள அடுத்தது மாவட்டம், ஏன் பேர மாவட்டம் அப்படின்னா எப்படி? இது என்ன ஆகும், மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கும். அப்போ நம்ம சரியில்லாத சக்தியில் இங்கே உள்ள வரும். எப்படி இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்கிறதுக்கு காங்கிரஸ் வழி வகுத்துதோ அதேபோல் தமிழ்நாட்டில் அப்படி தான் போக போகுது. அதனால் நாங்கள் இருக்கிறத குறைஞ்சபட்சம் நல்லது யார் அப்படிங்கிறத அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் இப்போ விஜய் உடனடியாக பார்த்தீங்கன்னா நேராக அவர் முதல்வருக்கு வரார். அவர் எந்த விதமான ஒரு வார்டு உறுப்பினராகல பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை எவ்வளோ பெரிய வளமான ஒரு இனம், உலக மனித குலத்துக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு இனம். மரபு என்ன, இந்த தொல்காப்பியத்தெல்லாம் படிக்கும்பொழுது நீங்கள் பாருங்கள், சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது என்ன மாதிரி இருக்குது, எப்படியாப்பட்ட ஒரு இனம். இன்றைக்கி பாருங்கள், யார் வரட்டும், அவங்க வரட்டும், இப்போ மெல்ல மெல்ல வரணும். இந்த மக்களுடைய நிலை என்ன, மெல்ல வரணும். உடனே எடுத்த உடனே முதல்வருங்கிறாரு. அப்போ எல்லாரையும் இங்கே இருக்கிறவங்கலாம் அவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லை, 2 பேருமே தீய சக்திங்கிறாரு. அப்போ நான் தான் முதல்வருங்கிறாரு. அப்போ அதுக்கு ஒரு ரசிகர் மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி, எப்படி ஒரு சாதி உணர்வு மத உணர்வுக்கு இந்த மக்களை அப்படியே கொண்டு வராங்க. யார் இதை கொண்டு வர்றது யாருன்னா, நீங்கள் மொழி உணர்வோடு இருக்கக்கூடாது, சுயமரியாதையோடு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் உங்கள் மண்ணினுடைய உரிமைக்காக அந்த மண்ணை நேசிக்கக்கூடாது. நீங்கள் சாதி உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும், மத உணர்வு உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாத கவர்ச்சிகளை நீங்கள் நேசிக்கணும். அப்படி தான். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள், இப்போ இருக்கிற அரசியல் களம்,
உள்ளூர் அரசியல், உலக அரசியல் வரை நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. இந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கீங்க. தேர்தல் களம் இன்னும் ஒரு 15 நாளில் வாக்களிக்கக்கூடிய சூழல் உருவாக போகுது. அதிலிருந்து ஒரு 6-7 நாட்களில் தேர்தலுடைய வெற்றி தோல்வி யார் என்ற தீர்ப்பு வரப்போகுது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் நீதி கட்சி சார்பாக தமிழன் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.